ஆனா அந்த கட்சியில இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதுவும் சித்தமலையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை எப்படி புரிஞ்சுகிறது? பாத்தீங்கன்னா மனிதர்கள் என்னென்னமோ தப்பு நடக்குது. மிருகங்கள் இருக்குல்ல, ஆடு மாடு நாய் எல்லாம் இதெல்லாம் ஆடை அணிகிறதே இல்லை. எந்த ஆடையும் அணிவது கிடையாது. அதுக்கு வீடு கிடையாது, அதுக்கு ரூம் கிடையாது, கதவு கிடையாது, கதவுக்கு தாழ்பால் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீடியோ தான் படுத்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த மிருகமும் பலாத்காரம் செய்யப்பட்டதா வரலாறே கிடையாது. ஆனா மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. இவ்வளவு பாதுகாப்பா இருந்தும் இவன் இப்படி வாங்குறானா? மிருகத்தனம் மாறும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நாயை அடிச்சு கொண்ட முடியும். இந்த போலீஸ், இந்த சட்டம் இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த பெரம்பூர் காவல்துறை தொடர்ந்து அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்லாம் ஏதோ மனசாட்சியை கைட்டு அவன் வீட்டிலே வச்சுக்க வேண்டாம், கைட்டு எங்கேயும் சாக்கையில போட்டாங்கன்னு தெரியல. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சட்டத்தை கொஞ்சமா மதிக்கிறது இல்ல, சட்டப்படி சட்டத்தை அமல்படுத்துறது இல்ல, ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப கூட இன்னும் நடந்திருக்கு இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க எப்பவுமே போலீஸ் என்ன செய்யும், ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு போய் நீ எப்படி குற்றம் செய்ய, எப்படி எப்படிலாம் செய்ய நடிச்சுட்டு அப்படியே ஒரு டெமோ பண்ண சொல்லுவாங்க. ஆனா இந்த கேள்விப்பட்ட கடுமையான போலீஸ்காரன் அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, பாதிக்கப்பட்ட அந்த பாரதிராஜா வளர்ச்சிட்டு போய் நீ எங்கிருந்து ஓடுன, எப்படி ஓடுன, எந்த நேரத்தில் ஓடுன, இதெல்லாம் கேட்கிறாங்க. இவன் போலீஸா, போலீஸ் அதிகாரியா, இவன் சட்டப்படி நடந்துக்கிறானா, இல்ல இது இருக்கிற அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க? இது வந்து இப்ப தூய ஆட்சின்னு சொல்றாங்க. தூய சக்தி நடத்துற ஆட்சி, தூய சக்தி நடத்துற ஆட்சின்னு சொன்னா நல்லா இருக்கிற தீய சக்திகள் மீது இன்னொரு நடவடிக்கை எடுத்துக்கணும். தீய சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கிற ஆட்சினா நிச்சயமா தூய சக்தியோட ஆட்சியா இருக்க முடியும். இந்த தூய சக்தி மாற்றம் தாங்க ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் மாற்றணும். 6 மாசம் வெயிட் பண்ணணுமா? இருக்கு ஒரு ஆணை பார்க்காரம் பண்றத பார்த்துக்கிட்டு அவங்களை எடுத்து கேட்க கூடாது, எதுவும் விமர்சிக்க கூடாதுன்னா எத்தனை காலம் பொறுப்பு, எத்தனை காலம் 6 மாசம் அவகாசம் கொடுக்கணுங்கிறாங்க. ஏன் இந்த விஷயம் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? என்ன செய்யறாரு? இங்க இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாரு? இந்த விஷயம் அவங்களுக்கு மனசாட்சியை உறுப்பியா? அவங்க வீட்டுக்குள்ள நடந்தாலும் அவங்களுக்கு